ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கோவை ஸ்பெஷல் கொள்ளுப்பருப்பு கடையல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? 1 கப் அளவு கொள்ளுப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஊற வச்ச கொள்ளுப்பருப்பை நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கொள்ளுப்பருப்பு கூடவே நம்ம வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், தேவைப்பட்டால் இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கல. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் விசில் வச்சிடலாம். ஒரு 5 விசில் விட்டுடுங்க. நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, ஒரு வத்தல் மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் தாளித்து இதில் கொட்டிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, சூப்பரான கொள்ளுப்பருப்பு கடைகள் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.